ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் உலகத்தை ஒரு ஆசிரியையின் மூலமாக பார்த்த அதிசய மாணவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவளோட பேர் ஹெலன். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. ஒரு முறை அவளுக்கு ஃபீவர் வந்துச்சு. அதனால் அவளுடைய கண் பார்வையும் காது கேட்கும் திறனும் பறி போயிடுச்சு. அதனால் அவளால் வாயும் பேச முடியல. அதனால் எந்த தொடர்பும் யார்கிட்டையும் அவளால் வச்சுக்க முடியல. ஹெலன் தனியாகவே இருப்பா. அவரோட அம்மா கேட் ஆடம்ஸ் மட்டும் அவ கூடவே இருப்பாங்க. அவங்க வீட்டில் ராபின் சார்லஸ் அப்படிங்கிற ஒரு சமயக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு அவ பேர் மார்த்தா வாஷிங்டன். அவளுக்கு 6 வயசு. அப்போ எப்படியோ ஹெலனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. 2 பேரும் பல மணி நேரம் கூட கைகளை கோத்தபடியே உட்காந்துருப்பாங்க. ஹெலன் மார்த்தாவிடமிருந்து நடக்கிறதுக்கும் இடிச்சிக்காம ஓடுறதுக்கும் கற்றுக்கிட்டா. ஹெலனோட அப்பா ஆர்தர் கெல்லர் அமெரிக்க இராணுவத்தில் பெரிய பதவியில் இருந்தார். ஆனாலும் தன்னுடைய மகளினுடைய நிலைமை குறித்து அவர் எப்போதும் வருத்தமாகவே இருந்தார். டாக்டர் ஜூலியன் ஷோலிம் அப்படிங்கிற ஒருத்தர் குறித்து அவர் கேள்விப்படுறாரு. பார்வையற்றவர்களுக்கான பள்ளி ஒன்றும் இருப்பதையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ஹெலனை அழைச்சிட்டு போகலான்னு முயற்சி பண்ணார். ஹெலன் அங்கே போகிறதுக்கு மறுத்துட்டா. அதனால் தன்னுடைய வீட்டுக்கே வந்து ஹெலனை சரி செய்ய ஒருத்தவங்க கிடைப்பாங்களா அப்படின்னு ஹெலனோட அப்பா கேட்டார். டாக்டர் ஜூலியன் ஒருத்தவங்களை அனுப்புனார். அப்படி அனுப்பப்பட்ட ஆசிரியை தான் ஆனி சலிவான். ஆனி சலிவான் ஹெலனை தேடி வந்தப்போ ஹெலனுக்கு 6 வயசு. பேசுனா கேட்காது, பேசவும் தெரியாது, சமிகைகளை பார்க்கவும் முடியாது. அப்புறம் எப்படி ஹெலன் கூட தகவல்களை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ஹெலனோட இந்த பரிதாபத்திற்குரிய வாழ்க்கை முறையை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்தாங்க ஆனி சலிவான். ஆனி சலிவான் ஹெலனுக்காக பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை ஹெலனால் பார்க்கவும் முடியாது. அதுக்கு பொம்மைன்னு பேர் இருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறது கூட ஹெலனுக்கு தெரியாது. ஆனி பலவாறு முயற்சி செஞ்சாங்க. ஜாடி, பொம்மை, மேஜை அப்படின்னு தொட்டு தொட்டு அவங்களுக்கு விலக்கி சொல்ல எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு தோல்வியே தான் கிடைச்சிது. ஒரு நாள் பொம்மையும் உடஞ்சி கண்ணாடி ஜாரும் உடஞ்சிடுச்சு. அந்த நேரத்தில் திடீர்னு குழாயிலேருந்து தண்ணி வந்துச்சு. தண்ணீர் அப்படிங்கிறதுக்கான எழுத்து சமிகையை கையில் தடவின போது சட்டென ஹெலன் உணர்ந்துட்டா. அந்த நொடியிலேருந்து சொற்களை கற்க ஆரம்பிச்சா. ஒரு வாரத்துக்கு 1000 சொற்களை கற்றுக்கிட்டா ஹெலன். ஆனி சலிவானும் ஹெலனும் 39 வருஷங்கள் ஒன்றா இருந்தாங்க. ஆசிரியர் மாணவர் உறவுக்கே இவங்க இலக்கணமாக இருந்தாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகி ஓர் அறிவு ஜீவியாக வாழ்ந்து 54 புத்தகங்களை எழுதிய ஹெலன் கெல்லர் உலக நாயகிதான் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.